சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களினால் மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான உரிமைகள் உனக்குரிய இடத்தில் கிடைக்கப் பெறது. அதனால் என் குழந்தை, அதிகமான மனவேதனையில் மட்டுமல்ல, மன அழுத்தத்தில் உயர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இது போன்ற சதி செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தினை புகட்ட வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அப்பா உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மீது கொண்ட அன்பினை முதலில் நீ முழுமையாக புரிந்து கொள். தினமும் உன்னை தேடி வந்து உனக்கான வாக்கினை தரும்பொழுது அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துவிடும். சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். சில மாற்றங்கள் நீ விரும்பியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இன்று இருக்கின்ற மனநிலை என்ன தெரியுமா? இங்கே நிறைய பேரினுடைய மனநிலை இப்பொழுது இப்படித்தான் இருக்கின்றது. ஒரு இடத்திற்கு நாம் புதிதாக செல்கிறோம் என்றால் அந்த இடம்தான் நமக்கு நிரந்தரமான இடமாக இருக்கின்றது என்றால் அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஏதோ கடமைக்கு இருக்கின்றோம் என்பது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக அங்கே உனக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லையே. நீயோ எல்லா கஷ்டங்களையும் மனதிற்குள் தனியாக சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லிவிட முடியவில்லை. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொன்னால் எல்லோரும் மனவேதனை அடைவார்கள். எதுவாக இருந்தாலும் நம் விதி இதுதான் என்று நினைத்து அனுபவித்து விட்டு செல்லலாம் என்று என் குழந்தை நீ முடிவெடுத்து தொடங்கிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு இடத்தில் உனக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் உன்னுடைய உரிமையை உன் அப்பா நான் உனக்கு நிலைநாட்டி தருகின்றேன். நான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவனுடைய தலையீடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுமே குறை கண்டு கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எந்த ஒரு செயலையும் கலந்துரையாடுவதே கிடையாது. ஏதோ நீ அங்கே இருக்கின்றாய், அவ்வளவுதான். எண்ணிக்கையில் மட்டுமே அங்கே இருக்கின்றாயே தவிர உனக்கென்று அங்கே எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கவில்லை. நீ ஒன்றை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் குடியிருக்க வேண்டுமென்றால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லோரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். உன்னை காயப்படுத்தி அங்கே ஒருவர் எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார், அந்த பூஜைகளை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனவேதனையில் இருக்கின்ற உனக்கு இது மிகப்பெரிய மருந்தாக இருக்கின்றதா? சற்று சிந்தித்துப்பார். அப்பா இது போன்ற மனிதர்களை ஒருபொழுதும் என் அருகில் சேர்ப்பது கிடையாது. எப்படி மற்றவர்களை மதிக்கின்றோமோ, எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோமோ, அதைவிட அதிகமான மதிப்பும் மரியாதையும் தன் இல்லத்திற்கு புதிதாக வருகின்ற ஒரு உறவுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அந்த உறவு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அங்கே இருப்பதற்கான மனதில் பிடித்தம் ஏற்படும். இது நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை, நாம் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும். அதை விடுத்து இது என் வீடு, என் இனம் என்று சொல்லிக்கொண்டே திரிவார்களானால் புதிதாக செல்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற மனமே இருந்து விடாது. அது மட்டுமல்லாமல் அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையை இவர்களுக்கு கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பது, இது போன்ற செயல்களை செய்பவர்கள் இல்லத்தில் இந்த சாயப்பா சரி, மற்ற தெய்வங்களும் சரி, எப்படி குடியிருக்க முடியும்? என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும், எத்தனை தீபாராதனைகளை காட்டினாலும், எத்தனை தான் பூஜைகளில் தெய்வங்களை திருப்திப்படுத்த நினைத்தாலும் அதில் ஒருபோதும் தெய்வங்கள் திருப்தி அடையப் போவது கிடையாது. அது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மிக விரைவாகவே இதனை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்களுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்டப் போகிறேன் அல்லவா? இத்தனை நாள் அடர்ந்த மனவேதனைக்கு சரியான தண்டனையை நான் அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய போகின்றேன் அல்லவா? அதனால் என் குழந்தையே, நீ மனவேதனைப்படாமல் தைரியமாக இரு. நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விடுவேன். இன்று இருக்கின்ற மனநிலை உனக்கு யாரும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையான உணர்வினை கொடுத்திருக்கின்றது. இந்த உறவு உன்னை விட்டு முதலில் போக வேண்டும். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன்னை வெறுத்தாலும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில்
நிரந்தரமாக இருக்கின்றார் என்பதை மட்டும் நீ ஒருபொழுது மறந்து விடாதே. குழந்தையே, நீ உன்னை பூஜை அறையில் செல்ல விடாமல், பூஜைகளை செய்ய விடாமல், அவர்கள்தான் செய்வோம் தானாகத்தான் அங்கே பெரிய ஆள் என்கின்ற மதிப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இல்லத்திற்குள் புதிதாக வருகின்றவர்கள் பெண்ணாக இருந்தால் அவர்கள்தான் அந்த இல்லத்தினுடைய மகாலட்சுமி. அந்த இல்லத்தில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் செய்கின்ற பூஜைகளை விட புதிதாக வருகின்றவர்கள் செய்கின்ற பூஜைக்கு மகிமை அதிகம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற பூஜைகள் அந்த இல்லத்தில் தெய்வ கடாட்சம் நிரம்பி வரையும். மகாலட்சுமியாகவே தெய்வம் இவர்களை பார்ப்பார்கள். இது போன்ற செயலை என் குழந்தை செய்யாமல் தான் நான் என் இல்லத்தில் நான் தான் என்று அங்கே தோரணையாக நின்று கொண்டிருப்பாயானால் அவர்களுக்கு என்று எந்த ஒரு செயலுமே அங்கு நடக்கப் போவது கிடையாது. தெய்வங்கள் மனதில் அவர்களுக்கு என்று எந்த ஒரு இடமும் கொடுக்க போவது கிடையாது. அதனால் உனக்கான நேரம் வரும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நீ தெய்வத்தை மனதார வணங்கி நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். உன்னுடைய கண்ணிருக்கலாம், நிச்சயமாக விடை கிடைக்கும். உன்னை யாரெல்லாம் அழ வைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான தண்டனை நிச்சயமாக உணர்வார்கள். தண்டனை என்பது அவர்கள் செய்த தவறினை அவர்கள் உணர்ந்தால் போதுமல்லவா? ஏனென்றால் என் குழந்தை, அது உன் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். அதனால் யாருக்கும் தண்டனை வழங்க வேண்டாம் என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். அது உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக நான் உணர்த்துகின்றேன். இதே நிலைமையா அவர்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி அவர்கள் தாங்கி வந்திருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரியான பாடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன். ஒருபொழுதும் இந்த அப்பாவினுடைய பார்வையிலிருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாது. என் குழந்தைக்கு இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் அல்லவா? இன்னும் சிலர் செய்கின்றார்கள். சில வேளைகள் அவர்கள் பூஜைகளை செய்துவிட்டு விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியில் சென்று விடுவது, அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் அதை பேசிக்கொண்டிருப்பது. ஒருபோதும் தீபத்தினை ஏற்றிய பிறகு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. முக்கியமாக பெண்கள் வெளியில் செல்லக்கூடாது. இது போன்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஏதோ கடமைக்கு தெய்வங்களை வணங்குவது போல் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டால் தெய்வம் அவர்கள் இல்லத்தில் குடியிருக்கும். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை உடனடியாக கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நீ இன்னொன்றை நினைத்திருப்பாய், அப்பா இத்தனையும் சொல்கின்றாயே, அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கின்றார்கள் என்று. நீ நன்றாக சிந்தித்துப்பார். அத்தனை வசதிகளையும் கொண்டு அவர்கள் உடலில் நிச்சயமாக மிகப்பெரிய வியாதி ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதை அத்தனை பணத்தாலும் அவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் காலம் முழுவதும் அதோடு தான் வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கின்றது. இதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. தனக்கான தண்டனையை அவர்களாகவே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்கவில்லை. அவர்கள் செய்த பாவத்தின் பலனை அவர்களை அனுபவிக்கின்றார்கள். அதனால் என் குழந்தை, முதலில் உனக்கு சற்று பயமாக இருக்கும். சற்று நாள் போக போக உனக்கு பழக ஆரம்பிக்கும். சில நாட்கள் கழித்த பிறகு இவ்வளவுதானா என்று இருக்கும். அதன் பிறகு சிறிது நாட்கள் சென்ற பிறகு இந்த வாழ்க்கை எனக்கானது, நான் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவேன், என்னை அடக்குவதற்கு நீங்கள் யார் என்று நிச்சயமாக நீ துணிந்து நிற்கின்ற ஒரு காலம் உனக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இது போன்று எத்தனை நிலைகளை கடந்து நல்ல நிலையில் இருக்கின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். தன்னுடைய சொந்த காலில் நின்று தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய தகுதியினை மட்டும் நீ உயர்த்தி விட்டால் போதும். இது ஒன்று தான் இந்த அப்பா உன்னிடம் கேட்டுக்கொள்வது. என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம், சாயப்பா நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கின்றதே என்று. ஆனால் எல்லாம் நிச்சயமாக அதற்கான பலனை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா உனக்கொன்று நான் செய்ய நினைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேறொன்று சக்தி ஒன்று வருகின்றது. அதை என்னவென்று நான் பார்க்கும்பொழுது நான் புரிந்து கொண்டேன். உனக்கான கர்மா, நீ செய்த முன்வினை, அதையெல்லாம் உனக்கு நல்லது செய்ய நினைக்கும்போது அதை தடுக்க வந்து என்னிடமே வந்து வாதாடுகின்றது. இதை நான் நடத்த விட மாட்டேன், இதை அவர்களுக்கு நான் செய்ய விட மாட்டேன் என்று என்னிடமே வந்து வாதாடி கொண்டிருக்கின்றது. நான் அதனை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்தெறிந்து
உனக்கான நல்லதை நிச்சயமாக உன்னிடமே வந்து சேர்ப்பேன். அதுவரை சற்று பொறுமையாக நீ காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். என்னடா அப்பா அடிக்கடி இதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே, ஆனால் இதுவரை ஒன்றும் நடந்ததாக இல்லையே என்று நீ நினைக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் ஒன்று இருக்கின்றதல்லவா? அதனால் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கான நேரம் வரும். அப்பொழுது இந்த சாய் அப்பாவிற்கு நீ நன்றி சொல்வாய். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.